வீட்டில் 15-20 பேர் எல்லாம் ஜென்ஸு லேடிஸுங்க எல்லாம். ஆனால் எல்லாம் சின்ன வயசு பசங்க எல்லாம் வந்தானுங்க. அந்த முன்னுக்கு கதவை வந்து தட்டிக்கிட்டே உடச்சிக்கிட்டே இது பண்ணாங்க. நான் கதவை லாக் பண்ணிட்டேன். அப்புறம் சரின்ட்டு இப்போ பின்பக்கம் எடுத்துட்டோம் போய் கதவை போய் வச்சு இப்படி தள்ளிட்டு இருந்தேன். தள்ளி விட்டுட்டு நானும் நல்ல வேளை சைடில் இப்படி போயிட்டேன். கதை விழுந்து எல்லாம் வந்து டேபிளுக்கு சுற்றியில் எல்லாத்தையும் சமைச்சு வச்சதெல்லாம் எல்லாம் தட்டி விட்டுட்டு எங்கே உங்கள் பையன் எங்கே நாங்கள் என் பையன் வெளியில் கம்பெனிக்கு போயிட்டாங்கன்னு சொன்னேன். எப்போ வருவான் அந்த அம்மா போய் சொல்கிறாங்கடா போய் எல்லாத்தையும் பாருங்கன்னா எல்லோரும் பார்த்தாங்க. அப்புறம் எல்லாம் தட்டி விட்டு இப்போ எதுக்கு இப்படியெல்லாம் பேசுகிறீங்க அப்படின்னு துப்புரவு தொழிலாளர்லாம் ரொம்ப இழிவாக பேசினார். அதனால உங்களையெல்லாம் யாருமே இழிவாக என் பையன் பேசவில்லை. என் பையன் உங்களையெல்லாம் ரொம்ப அனுதாபத்தோட ஆதரவாக தான் பேசினான். உங்களுக்கு சம்பளமெல்லாம் வர்றதெல்லாம் அவங்க வந்து பாதி எடுத்துக்கிறாங்க அப்படி தான் பேசினா உங்களுக்கு தரவு இல்லை. எங்கள் ஸ்டாலின் ஐயா எங்களுக்கு நிறைய பணம் எல்லாம் கொடுக்குறாங்க. உங்கள் பையன் தான் இதெல்லாம் இப்படி பண்ணிகிட்டு இருக்கிறான் அப்படி இப்படின்னு சொல்லிட்டு எல்லாத்தையும் தட்டி உடச்சி விட்டு எல்லாம் பண்ணிட்டு ரொம்ப அராஜகம் பண்ணாங்க. அந்த பக்கெட்டு 3 பக்கெட் இருக்குது பாருங்க. அந்த பக்கெட்டு ஃபுல்லாக வரும்போதே கொண்டு வந்திருக்கிறானுங்க. வரும்போதே இதெல்லாம் கரைச்சி சாணம் அது இதுன்னு எல்லாம் கரைச்சி கொண்டாந்து ஊற்றிட்டு அவன் எங்கன்ட்டு ரொம்ப இதுவாக பேசினாங்க. அப்புறம் அவள் மாலதி எங்க அவங்க எல்லாம் தான் போயிருக்கிறாங்கப்பா கம்பெனிக்கு புறப்பட்டு போனாங்க அப்படின்னு சொன்னேன். எல்லாத்தையும் உடங்கடா அவன் அங்கே இருப்பான் உடங்கடா எல்லாத்தையும் பேசிகிட்டு இருக்கும்போதே இங்கே வந்து உடச்சிட்டு அதை எல்லாம் ஊற்றிட்டு எங்களை வந்து தரைக்குறைவாக பேசினால. இப்போ நீங்கள் கூட்டி அல்ல அப்போ தான் அந்த கஷ்டம் தெரியும். என் பையன் உங்களை வந்து தரைக்குறைவாகவே பேசினதே இல்லை, ஆதரவாக தான் பேசியிருக்கிறான் அப்படின்னு சொன்னேன். என் செல்ஃபோனை பிடிங்கிட்டு போயிட்டாங்க. அந்த இது அட்டை படத்தை தான் உங்கள் பையனா? ஆமாம் அதான் என் பையன் அப்படின்னேன். டபக்குன்னு அப்புறம் அந்த சமயம் சார்ஜ் போட்டிருந்தேன். டபக்குன்னு பிடிங்கி இது பண்ணிக்கிட்டு கொடுக்க மாட்டோம் அப்படின்னு சொல்லிட்டு இப்போ பேசுங்க நானும் பேசிகிட்டு இருக்கும்போதே அவனுங்க பிடுங்கிட்டு இது பண்ணிவிட்டு கொடுக்க முடியாது இனிமேல் அப்படி. இப்போ ஒரு பொம்பளை சொன்னான் இனிமேல் உங்களை ஃபோன்லாம் உங்கள் கைக்கு வராது அப்படி. அப்புறம் போலீஸ்லாம் வந்துட்டாங்க. வந்தவொடனே சாரி என் ஃபோனை வாங்கி கொடுங்க அப்படின்னு. சரி அப்படின்னு சொல்லிட்டு இருங்கம்மா கொஞ்சம் அவனுங்க அடங்கட்டும், பேசி முடிச்சு அடங்கட்டும் அப்புறம் நான் கொடுக்குறேன். என்னை விட என் பையனா மாலதியை ரொம்ப மோசமாக நான் வந்து சொன்னேன். என்ன நீ பெரிய உங்கள் பையனை யோக்கியமாக பேசுறியா? உன் பையனா என்னையும் ஒரு பொம்பளை அவன்ட்டு பேசினான். சரின்ட்டு நான் சைலண்ட் ஆகிட்டேன். உங்கள் பேருமா? கமலா. நீங்கள் வீட்டில் தனியாக இருக்கும் போது அப்படிலாம் நடக்குது? ஆமாங்க. பையன் வந்து என் பையன் மாலதி எல்லாம் அவங்க டியூட்டிக்கு போயிட்டாங்க. போன உடனே அவங்க போய் ஒரு 15 நிமிஷத்தில் அங்கே வந்து இப்படியெல்லாம் பண்ணிட்டாங்க.